சோஸ்ரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிரயாணங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 19வது 1வது அதிகாரத்தில் அந்த 2 தூதரும் சோதோம் குமோராவுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சோதோம் குமோராவின் வாசலிலே யார் உட்கார்ந்துருக்கிறாருன்னா லோத்து உட்கார்ந்துருக்கிறார். லோத்து தரை மட்டும் குனிந்து, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, ஏன்னா இது வந்து ராத்திரி நேரம், என் வீட்டுக்கு வந்து தங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் காலையில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ லோத்து பட்டணத்து அந்த சோதோமில் இருக்கிற மனுஷங்களெல்லாம் வந்து நாங்கள் இவனை அறியணும், வெளியே விடு அப்படிங்கிற போது லோத்து இல்லை இல்லை, என் பெண் பிள்ளைகளை வேண்டாலும் தரேன், ஆனால் இவங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இங்கேயும் ஒரு பிரயாணம் நடந்து லோத்துக்கிட்ட ஆள் வராங்க. இதை வாசிக்கும் போது இன்றைக்கி தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலமான வேளை லோத்து பட்டண வாசலில் உட்காந்துருக்கிறார். லோத்து சொல்கிறாரு, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுகிறார். ஆனால் ஆபிரகாம் பல செல்வங்களுக்கு அதிபதி. ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? நீ கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல லோத்து சொல்கிறாரு, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள வந்து தங்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ லோத்துவும் சாதாரணமான ஒரு மனுஷன் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் லோத்துவும் ஒரு நல்ல ஒரு மனிதராகத்தான் காணப்படுகிறார். ஆனால் லோத்து இருக்கிற இடம் தான் சரியில்லை. அப்போது அந்த தூதர்கள் வந்து லோத்துவுடைய அன்பு இதெல்லாம் பார்த்துட்டு தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, நீ போ, இந்த இடத்த நான் அழிக்க போகிறேன், நீ அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படிங்கும்போது லோத்து போக மாட்டேங்கிறார். நான் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகிறேன், மலைக்கு போக முடியாது, நான் போகிற வழியில் அழிஞ்சிருவேன் அப்படிங்கிறார். அப்போது தேவதூதனே வந்தாலும் வீட்டிலேயே தங்கினாலும் லோத்துவோடு சேர்ந்து பந்தியில் அமர்ந்திருந்து சாப்பிட்டாலும் எதிர்காலத்தை குறித்து எச்சரிப்பையே கொடுத்தாலும் அவனை வெளியே போகும்படி, இந்த ஆபத்திலிருந்து அவனை தப்பு வைக்கும்படி அவன் கரங்களை பிடித்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விட்டாலும் லோத்து இருந்த இடம் சரியில்லைங்கிறதுனால, அவன் இருதயம் இன்னும் கர்த்தருக்குள்ள திருத்தப்படாததுனால அவனால் அந்த தூதர்களுடைய வார்த்தைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. உத்தமர்கள், நல்லவர்கள், தேவனுக்கு பயந்து, அதாவது நன்மை தீமைக்கு பயந்து உலகத்தில் நல்லது செய்கிற எத்தனையோ பேர் ஒரு வருத்தத்தோட வியாகுலத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன் தேவ ஆலயத்துக்கு வருகிறவங்களே, நான் எல்லாம் சரியாக தான் செய்வேன், நான் வந்து எதையுமே யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்க தான் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவாலயத்துக்கு எப்பவுமோ ஒரு தடவை வந்து போவாங்க. அவங்க உண்மையாகவே சன்மார்க்கர் நல்ல டைப்பு தான். ஆனால் அவங்க தேவ சமூகத்தில் இருந்து பழகாமல் உலகத்துக்குள்ளேயே இருந்து பழகிறதுனால ஒரு நாள் தேவ சமூகத்திலிருந்தே அவர்கிட்ட டைரக்டாக வந்து எச்சரிப்பை கொடுத்திருந்த போதிலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற மனநிலை லோத்துவுக்கு இல்லாமல் போச்சு. இப்போ இந்த லோத்து போனார் இல்லையா, நான் அந்த பக்கத்து ஊருக்கு போகிறேன்ட்டு போயிட்டு அங்கேயும் இருக்க பயந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மலைக்கு போகிறார். மலையில் தான் அவங்க 2 பிள்ளைகளும் தவறான ஒரு காரியத்தை தன் தகப்பனாரோடு செய்கிறத பார்க்கலாம். அப்போ சோதம் குமரால வெறும் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுன்னு தான் இருந்தது. இந்த லோத்து போய் சேர்ந்தாரே ஒரு ஊர், நான் அந்த ஊருக்கு போய்க்கிறேன்னு, அந்த ஊரில் சோவார், அந்த ஊரில் ஒரு உறவு முறையே இல்லாமல் உறவு கொள்ளுகிற ஒரு அருவருப்பு இருந்ததே அந்த பெண் பிள்ளைகள் அந்த இடத்துல தான் கற்றுக்கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மலையில் போய் இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு தவறான ஒரு காரியத்தை அந்த பெண் பிள்ளைகள் செய்கிறாங்க. அப்போது லோத்து இத்தனை நாளாக அவர் வந்து அந்த பட்டணத்தில் தன் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்து கொண்டு வந்த விதம், இத்தனை மோசமான ஒரு ஊரில் தன்னை நீதிமானாக காத்து கொண்டது எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலிருந்து வந்த வார்த்தையை கை கொள்ளாததுனால எல்லாவற்றையும் இழந்து போய் 10 தலைமுறைக்கு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ உண்மை உள்ளவர்கள் சன்மார்க்கராக இருந்த போதும் கூட தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்காதவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருத்தம் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. நம்மளில் நிறைய பேர் தேவனுக்கு பயந்தவர்களாக தவறு செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தீங்கு செஞ்சிடக்கூடாது, எந்த துரோகமும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல டைப்பு தான் நாம். ஆனால் வார்த்தையில் நிலை நிற்காததுனால, ஜெபத்தில் தொடர்ந்து நம்ம கர்த்தரோட உறவு கொள்ளாததுனால, தேவ ஆலயத்துடைய நன்மையை தொடர்ந்து அனுபவிக்காததுனால, தேவனே நம்மக்கிட்ட இறங்கி வந்து பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லாமல் போகிறதுனால எவ்வளவு பெரிய ஒரு
ஒரு நிந்தை வந்து அவங்க அந்த குடும்பத்திற்கு அந்த சந்ததிக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம எல்லாருமே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஒரு நாளும் ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. ஒரு நாள் கூட வேதம் வாசிக்கிறத நிறுத்துறாதீங்க. உங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்ததுனால தான் ஆலயத்துக்கு போகிறீங்க. அந்த கிருபையை நீங்களே போக்கடிக்கிறதற்கு ஆலயம் போகாமல் இருந்துடாதீங்க. தேவனோடு தொடர்ந்து ஐக்கியம் கொள்வோம். தேவன் நம்ம நடத்துகிற பாதையில் தொடர்ந்து முன்னேறுவோம். நாமளும் நம் சந்ததியை காத்துக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.